வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம அரசியல் அளப்பரிய பார்க்க போறோம். கரூர் சம்பவத்துடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்ததான் இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. விஜய் கூட்டத்துக்கு தாமதமாக வந்தது தான் விபத்துக்கு காரணம்னு தமிழ்நாடு அரசு சொல்ல, அதுக்கு இல்லைங்க அதெல்லாம் காரணம் இல்லை, போலீஸ் தடியடி நடத்தினதும் அவங்க முறையான பாதுகாப்பு கொடுக்காம காரணம்னு விஜய் தரப்பு சொல்ல, இப்படி காரசாரமாக விவாதம் போயிருக்கு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை உள்வாடைக்கு விட்டுட்டாருங்க பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட நிற்காம மிஸ்டர் ஆளுநர் சார், தமிழ்நாடு எப்போதும் உங்களோட தான் போராடும், மாநில உரிமைக்காக போராடும், எங்க போனாலும் கேட்குறீங்களாமே தமிழ்நாடு யாரோட போராடும்னு இந்த பதில் வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, உங்களை நேரடியாகவே நான் விமர்சிப்பேன் கலாய்ப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. பாமக நிகழ்ச்சியில் பேசின அன்புமணி, டாக்டர் ஐயா வச்சு என்ன டிராமா போடுறீங்களா, ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஐயாவை யார் யாரோ வந்து பார்த்துட்டு போறாங்க, என்ன அரசியல் நாடகமா, நான் மட்டும் இங்கே இருந்தேன் ஒருத்தரையும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலே பெரிய மேம்பாலம் அப்படின்னு கோயம்புத்தூர்ல திறந்தாங்க, இப்போ அதுக்கு யார் ஸ்டிக்கரை ஒட்டுறதுன்னு பயங்கர பிரச்சனை வந்திருக்கு. ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறதுல ஆரம்பிச்ச விமர்சனம் இப்போ அந்த பாலத்துக்கு சொந்தக்காரங்க யாரு, உரிமைப்பட்டவங்க யாருன்னு வரைக்கும் வந்து நிற்கிது. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தன்னுடைய பட்டாளத்தோட போய் பாலம் திறந்து வச்சதை கொண்டாடி இருக்கிறாரு. சென்னை உயர்நீதிமன்ற சாலையில கார்ல போயிட்டு இருக்கும்போது என்னோட காரை வழிமறைச்சு வம்புழுத்த நபருக்கு பின்னால RSSம் பிஜேபி இருக்கு, அவங்கள நிச்சயம் கூப்பிட்டு விசாரிக்கணும், இதோட பின்புலத்தில் உள்ளவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு MP திருமாவளவன் கருத்து சொல்லியிருக்காரு.